பாருங்க, நீங்க நிறைய கொடுக்கலாங்க. ஒருத்தர் கேட்டார் ஒரு கேள்வி, நீ அருமையான பிரியாணி பண்ற, சூப்பர் பிரியாணி பண்றங்க, நல்லா சாப்பிடு, கிறிஸ்மஸ்க்கு பண்ண போறீங்க எல்லா வீட்டுல, இட்லி கறி தான், போட்டி கறி தான், என்னென்ன கறியை பண்ண போறீங்க, நான் தான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன், நீ சூப்பரா இட்லி பண்ணி குழம்பு வச்சுக்கிற, எல்லாம் ரெடி. ஒரு அழுக்கு தட்டு எடுத்து அதுல 4 இட்லியை வச்சு அப்படி குடல் குழம்பை ஊத்தி கொடுத்தா சாப்பிடுவோமா? நீ கொடுத்த ஆகாரம் விசேஷமானதுதான், இல்லை நான் சொல்லலை. நீ கொடுத்த தட்டு இருக்க பத்தி அழுக்கு சாப்பிட முடியாதுங்க. நான் என்ன சொல்லுவேன், இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த அழுக்கு தட்டல கூடாது தாங்க வாழ்க்கை. நீ நிறைய கொடுக்கலாம், நல்லதெல்லாம் கொடுக்கலாம், ஆனா பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த எண்ணத்தோடு கொடு, பரிசுத்தத்தோடு கொடு. தேவன் வாங்கிக்குவாரு, தேவன் அங்கீகரிப்பாரு. அழுக்கோட அசுத்தத்தோட நீ படைக்கிறது ஆண்டு வேணுமா? அப்படிப்பட்ட தேவனா இருந்தா சொல்லிருப்பாரு கொடுன்னு இருப்பார். இல்ல, அவர் சொல்றாரு, ஒருவன் பலிபீடத்திலே காணிக்க செலுத்த வந்தான். நிறுத்துப்பா, எங்க காணி கொடுக்கணும். முதல்ல போயிட்டு சமாதானம் ஆயிட்டு, ஒப்புரவு ஆயிட்டு, சமாதான கட்டை உருவாக்கிட்டு, அன்பு செலுத்திட்டு, உன் வாழ்க்கையை மாத்திட்டு அப்புறம் வா. அதெல்லாம் அப்புறம், காணிக்கலாம் அப்புறம். உன் பரிசுத்தத்தை மாத்திரம் என்றைக்குமே இழந்துடக்கூடாது. கத்திரிய பிள்ளைகளை நான் தைரியமா ஒரு தகப்பனா சொல்றேன், ஒரு சகோதரனா சொல்றேன், உன் நண்பனா சொல்றேன், ஒரு போதனா சொல்றேன், உன் பரிசுத்தத்துல மாத்திரம் அசுத்தம் வராமல் பார்த்துக்கோ. அதை கெடுக்க யாரும் வராங்களா? தைரியமா துண்டிச்சிரு, தைரியமா விளைக்கிற. என் பரிசுத்தத்தை கெடுக்க நீ வராது. உன் குடும்ப வாழ்க்கையா, உன் நண்பர்கள் வட்டாரமா, சமுதாயமா, உன் பரிசுத்த தொடர்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதுக்கு அலோவ் பண்ணிடாது. உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய அதிகாரியா இருக்கலாம்,